ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போறோம்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை ரெக்யூரேட் பண்ணுற ரெக்யூரேட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட கட் ஆஃப்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 190.5, பிசிக்கு 186, பிசிஎம்க்கு 177, எம்பிசிக்கு 186.5, எஸ்சிக்கு 160.5, எஸ்சிஏக்கு 163, எஸ்டிக்கு 158.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 167, பிசிக்கு 154, பிசிஎம்க்கு 147.5, எம்பிசிக்கு 150.5, எஸ்சிக்கு 130.5, எஸ்சிஏக்கு 156.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 189, பிசிக்கு 185.5, பிசிஎம்க்கு 185, எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 160, எஸ்சிஏக்கு 172 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 183, பிசிக்கு 181, பிசிஎம்க்கு 178.5, எம்பிசிக்கு 178.5, எஸ்சிக்கு 151, எஸ்சிஏக்கு 137.5, எஸ்டிக்கு 124.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 179, பிசிக்கு 172, பிசிஎம்க்கு 162.5, எம்பிசிக்கு 169.5, எஸ்சிக்கு 137, எஸ்சிஏக்கு 88, எஸ்டிக்கு 150 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 181.5, பிசிக்கு 172, பிசிஎம்க்கு 166.5, எம்பிசிக்கு 173, எஸ்சிக்கு 126.5, எஸ்சிஏக்கு 137 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 185, பிசிக்கு 182.5, பிசிஎம்க்கு 175, எம்பிசிக்கு 182, எஸ்சிக்கு 144, எஸ்சிஏக்கு 167, எஸ்டிக்கு 138.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 168.5, பிசிக்கு 157.5, பிசிஎம்க்கு 143.5, எம்பிசிக்கு 143, எஸ்சிக்கு 127.5, எஸ்சிஏக்கு 109, எஸ்டிக்கு 109.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டிக்கு ஓப்பன் கேட்டகரியில் 184, பிசிக்கு 182.5, பிசிஎம்க்கு 179, எம்பிசிக்கு 182, எஸ்சிக்கு 152.5, எஸ்டிக்கு 129 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, ஜஸ்ட் ஏரில் 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, காலேஜ் துணியா பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து கரியர் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் டிகோ பார்த்தீங்கன்னா 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட டாப் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட், விப்ரோ, ஜோகோ, எல்ஜி, டெக் மகேந்திரா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், போலரைஸ், எல்என்டி, பயோடா, ஹட்சன், ரெனால்ட், நிசான், யூஆர்சி, பிரேக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், பிரிட்டானியா, இன்ஃபோசிஸ், அசென்ச்சர், டிவிஎஸ், போஸ், ஹெச்பி, ஐடிசி லிமிடெட் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.